இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ நைனி ஏரோஸ்பேஸ் லிமிடெட். இவங்க HAL அப்படிங்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் இவங்க. பட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பெங்களூரில் இருக்குது. இது வந்து பிரயாக்ராஜ், முன்னாடி நம்ம அலகாபாத்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்குது. இந்த நைனி ஏரோஸ்பேஸ் லிமிடெட் பிரயாக்ராஜில் இருக்கிறது. இவங்க வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கான ஒரு டெம்பரவரி ஜாபாக தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வேகன்சியை. இந்த நைனி ஏரோஸ்பேஸ் லிமிடெட் 2016 ஆரம்பித்த கம்பெனி. ஸோ ஓன்டு பை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அதே மாதிரி இந்த நைனி ஏரோஸ்பேஸ் லிமிடெட் வந்து பிரயாக்ராஜ், அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வந்து மிர்சாப்பூர் ஹைவேல இருக்குது, 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பிரயாக்ராஜ் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுறது ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர், இந்த ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. இது இல்லாமல் வயரிங் ஹார்னஸ், அதாவது இதெல்லாம் ஹெலிகாப்டர், அதேமாதிரி ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான வயரிங் ஹார்னஸ், அதேமாதிரி ட்ரோன், இந்த ப்ரொடக்ஷனில் தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பைலட் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் அவங்க கேட்குற அந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தால் நீங்கள் வந்து FTE பேசிஸ், அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த பேசிஸில் 4 இயர்ஸ்க்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடருக்கு ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர் SS, இவங்க எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இதில் 8 வேக்கன்சி இருக்குது. 8 வேக்கன்ஸும் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கனால இப்போவே வந்து அவங்க அந்த வேக்கன்சியோட பிரேக்கப்ஸு 100% கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல் டைமில் ITI பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ITI பண்ணியிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில். ஃபுல் டைமில் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். நீங்கள் பார்ட் டைம்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண வேணான்றதை அவங்க ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஓப்பனிங் ஆப்ரேட்டர் SS ஃபிட்டர். இதில் 5 ஓப்பனிங் இருக்குது. இதுக்கும் நீங்கள் 10th படிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து ITI பண்ணியிருக்கணும். அவங்க ஃபிட்டர் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக எல்லாமே வந்து ஆன்லைனில் படிச்சிருக்கக்கூடாது, இன் பர்சன், அதாவது ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அடுத்தது ஆப்ரேட்டர் SS எலக்ட்ரீஷியன். இதில் 6 வேகன்சி இருக்குது. இதுக்கும் 10th படிச்சுட்டு ITI எலக்ட்ரீஷியன் ட்ரேட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் IMM. இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமில் நீங்கள் BCom BSc வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் HR. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் BA BSc BBA BSW படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதை தவிர டைப்பிங் ஸ்டெனோகிராஃபி படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. இந்த 2 வேக்கன்சிக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் BCom இல்லை BBA படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் IT. இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஃபுல் டைமில் BCA இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை BSc IT பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் எதிரில் அவங்க என்ன படிச்சிருக்கணும், எந்த மாதிரி, அதாவது 10th முடிச்சுட்டு ITI எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்ட் டைம், கரஸ்பாண்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், லேர்னிங் முறையில் நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண வேணான்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனை விட அதை விட அதிகமாக, அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண வேண்டாம், உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து இப்போ வந்து கோர்ஸ் வந்து படிச்சிட்ருக்கேன் அப்படின்னாலோ இல்லை இதுக்கப்புறம் தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னாலோ அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம். பட் இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 28 வயசு, பொதுவாக 28 வயசு. அது அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, EWS கேட்டகரிக்கு. அதே மாதிரி SC STக்கு வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. OBC நான் கிரீமி லேயர், முக்கியமாக OBC நான் கிரீமி லேயர்னால் அந்த 1 இயருக்கான சர்டிஃபிகேட்டு, 1 இயர் தான் வேலிடிட்டி அந்த நான் கிரீமி லேயர்.
அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓபிசி கேண்டிடேட் நான் சொன்ன மாதிரி அந்த ரீசெண்டாக வாங்கின நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். இதை தவிர வந்து ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை சேர்ந்தவங்க அந்த அந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேயே அப்ரெண்டிஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது பிரயாக்ராஜில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், வேறு எந்த இடத்துலையும் இல்லை. இது வந்து ஒன்லி பிரயாக்ராஜ் மட்டும்தான். அதே மாதிரி இது வந்து 4 இயர்ஸ்க்கான டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஒர்க் தான் இது. ஸோ 4 இயர்ஸ் கழிஞ்சு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்துலையும் பெர்மனன்ட் ஜாபாக இதை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுங்க. உங்கள் படிப்பில் அவங்க கேட்டிருக்க அந்த ஐடிஐயோ இல்லை பிஏ பிஎஸ்சி எதுனாலையுமே நீங்கள் வந்து அன்ரிசர்வ்ட் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனில் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனில் அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கான டேட்ஸு அதே மாதிரி அதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குற இமெயில் ஐடியில் வந்துடும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, பிரயாக்ராஜில் மாத்திரம்தான் நடக்கும், அதாவது அலகாபாத்தில் மாத்திரம்தான் நடக்கும். அங்கே போய் தான் நீங்கள் எழுதணும். ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மாத்திரம்தான் அவங்க வந்து அட்மிட் கார்டு அப்படின்றத அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு அதுலேயும் அவங்க கேட்டிருக்கிற அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிட்டாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க வேலை அப்படின்றது கொடுப்பாங்க. இது நடுவில் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டர் எஸ்எஸ் அப்படின்ற அந்த போஸ்ட் எல்லாமே ரெகுலர் ஃபுல் டைம் ஐடிஐ நீங்கள் 10th முடிச்சுட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபுல் டைமில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்டபிள்யூ இது வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு டைப்பிங் ஸ்டெனோகிராஃபி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்குது, அவங்க கேட்டிருக்க ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2.5 hours நடக்கும். ஸோ 2.5 hours வந்து உங்களுக்கு எம்சிக்யூ அப்படின்ற கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக நடக்கும். ஸோ பார்ட் 1ல் 20 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். பார்ட் 2ல் வந்து 40 கொஷின் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இருக்கும். பார்ட் 3ல் 100 கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து ட்ரேடு நீங்கள் என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்ஸு அந்த மாதிரி என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து பார்ட் 3. நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது ஒன்று கிடையாது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களோட ஸ்டாண்டர்டில் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. மெடிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 200 ரூபாய். ஸோ இந்த அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 200 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் அப்ரெண்டிஸாக இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ரெண்டிஸாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே 9E ஏரோஸ்பேஸ் லிமிட்டடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் நம்பர் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ ஃப்ரம் டேட்டு டு டேட்டு இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா சைனிக் போர்டு வழியாக உள்ள வரீங்க அப்படின்னா அவங்களோட லெட்டர் அதே மாதிரி அவங்களுடைய அந்த நம்பர் அந்த உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை வச்சு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை இது எல்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலாக ஐடிஐ 10th முடிச்சுட்டு ஐடிஐ படித்த காமன் பீப்புள் அப்படின்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சாதாரணமாக எல்லா வேலைக்கும் எப்படி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
இதை தவிர வந்து டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னும் போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 27th ஜூன் 2026. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது 17th ஜூலை 2026. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது 31st ஜூலை வந்து நீங்கள் அவங்க ஆன்லைனில் கொடுத்துருவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது 23rd ஆகஸ்ட் 2026 அன்றைக்கி நடக்கும். ஸோ அதே மந்தில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு ரிசல்ட் வந்துடும். இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது அவங்களோட வெப்சைட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது. இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கீழே கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படித்து பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் வீடியோ லென்த்துக்காக கட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.